எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு பொறுப்பான வேலைக்கு கிளம்பி வந்துட்டேன். என்னென்னா அந்த வீடு ஃபுல்லும் ஓசு போட்டு கழுவலான ஒரு எண்ணம். சரி, எண்ணெய் வந்துடுச்சு, அதை செய்யாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு ஓசெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஈரான் பற்றி ஒரு 2-3 தகவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மேன் பவர் குவைத் அது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்குது, அது நான் சரியாக கவனிக்கலை. அது என்னென்னு இதெல்லாம் கழுவிட்டு வந்து தெளிவாக சொல்கிறேன். நான் இப்போதைக்கு நம்ம போய் இந்த வீட்டை கழுவுவோம். கூட இருக்கிறவனை கூட்டேன், வாடா கழுவலாம் அப்படின்ட்டு. அவன் ஆணும் சொல்லலை ஊனும் சொல்லலை, இப்போ கதவு சாத்திக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடம் ஃபுல்லும் எப்பவுமே சொல்கிறது தான் இது. அப்போ உள்ளெல்லாம் தண்ணி போட வேணாம், அதிக காலெலாம். இது மட்டும் அழகாக கழுவிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம். காலையிலே குளிச்சுட்டு துணியெல்லாம் கூட துவைச்சி காய வச்சுட்டேன். சரி, இதை கழுவிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து திவானில் உட்காந்து அந்த தகவலெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் என் கூட உள்ளவும் வரவே இல்லை. நான் ஒரே தான் க்ளீன் பண்ணேன். சரி, அது எப்போ நடக்கிறது தானே, அது புலமை மட்டும் என்ன ஆக போகுது. அப்புறம் ஈரானுடைய மிக சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கு ஈரானோட புரட்சிகர இராணுவ படை. இதுலேருந்து என்ன சொல்லுது, இதுக்கப்புறம் என் நாட்டை தொட்ட இது தாண்டா வரும் அப்படின்னு. ஏன்னா மிக சக்தி வாய்ந்த ஏவுகணையாக அது. அப்புறம் வந்து ஈரானியன் ஏர் அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, டொமஸ்டிக் இதுவும் ஈரான்லேருந்து ஈரானுக்கு போகிற லோக்கல்லே இருக்கிற ஃப்ளைட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்துக்குது. அது கிட்டத்தட்ட 50 நாளைக்கு அப்புறம் இது நடந்துருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மேன் பவர் குவைத் அது வச்சுருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கோசரம் கிடையாது, இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கோசரம். என்னென்னா, உங்கள் எதிர்காலத்தை ஒரு அடியுடன் எடுத்து வைத்து இந்த கோடை காலத்தை கொண்டாடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, இந்த சிறந்த தனியார் நிறுவனங்களுடன் உங்கள் பசங்களோட எதிர்காலத்தை அதுக்கப்புறம் வந்து பயிற்சியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் 2 மாதம் அந்த கோடை பயிற்சி அது வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க, அதுதான் இது. அப்புறம் புதிய தேர்தல் குழுவை அமைக்குமாறு எஃப்ஐஎஃப்ஏ கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சுருக்கு இந்த குவைத் கழகங்கள். பார்க்கலாம், புதிய தேர்தல் குழு அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தமான விஷயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன தகவல் தான். இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நியூஸ் வருது. எனக்கு மேடம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு அப்படியே சைதில் இட்டுன்னு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன், அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, இந்த 2022ஆம் ஆண்டின் ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதத்தில் மட்டும் 2242 திருமணங்கள் நடந்திருக்குதான் அந்த குவைத்தில் பதிவாகிருக்கு. அதில் 1611 பேர் வந்து இந்த குவைத்திகள், மிச்ச பேர் வந்து இந்த மற்ற இதுவுங்க. அதேமாரியே டைவர்ஸ் ஆனதை ஒரு டீட்டெயில் வெட்டியிருக்காங்க. 716 பேர் வந்து டைவர்ஸ் ஆகிருக்காங்களாம். அதில் இந்த கொய்த்தி கணவர்கள், அதாவது மாப்பிள்ளை வந்து கொய்த்தியும் கொய்த்தி இல்லாதவங்க வந்து அந்த பெண்களும், இவங்க விவாகரத்தான லிஸ்ட்டு மட்டும் 176 பேர். பாருங்க, அப்படியே சரிபாதியாக பிரிஞ்சிருக்கு போல் தெரியுது. இவ்வளோ திருமணம், இவ்வளோ டைவர்ஸ்னு. இது ஒரு சின்ன தகவல் தான், இது நான் பார்த்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் வேறு என்ன தகவல் வருதுன்ட்டு. லஞ்சு சாப்பிட்லாம். பையனை வர ஜிம்மில் விட்டு வந்துருக்குறேன். எனக்கு 3:30 மணிக்கே சாப்பாடு வந்துச்சு. ஆனால் என் கூட இருக்கிறவனுக்கு எனக்கு முன்னாடி சாப்பாடு வரவே அவன் எடுத்துன்னு வந்து ரூமில் உட்காந்துன்னு 1 மணி நேரமாக சாப்பிட்டுருந்தான். சாப்பாடு நான் வெளியே வச்சுட்டு போனேன். சாப்பாடு அவன் சாப்பிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிறான். ஆனால் அதில் ஒரு இது ஒன்று ஆகிட்டுக்குது. கொடுத்த வாழைப்பழத்தை எடுத்துன்னுக்கிறான், எனக்கு கொடுத்த வாழைப்பழத்தை. சரி, எடுத்துகிட்டு போட்டோம். சாப்பிட்டு உடனே வர பையனை வர போயிட்டுன்னு வரணும், டைமே இல்லை. இந்த சாப்பாடு, சிக்கனு, பருப்பு சாம்பார், தழை. இந்த தழையை விட்டு வாய்ப்பாயை தாட்டி போட்டுங்கிறான் கூட உள்ளவன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. ஆனால் ரசிச்சு சாப்பிட்லாம் டைம் இல்லை. சாப்பிட்டு சீக்கிரம் தெரியல, அதுக்குள்ளே பையனை இட்டுனுப்பா வந்துட்டேன். வந்துடுவான், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான். சாப்பிட்டது வரை நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. வாழைப்பழமும் அவன் ஆட்டே போட்டான். என்ன பண்ணுறது, எப்பயுமே எடுத்து வைக்க மாட்டான். நான் போய் அந்த சிலிண்டரு வெளியே வச்சுருப்போம்.
அந்த இடத்துல சாப்பாடு போய் பார்த்தா சாப்பாடு காணோம். பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இங்கே வச்சுட்டு போன சாப்பாடு காணோம் அப்படின்னு பார்த்தா கதவு வந்தால் வீட்டுள்ள இருக்குது. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு உடனே அவனே எடுத்து வச்சானா இல்லை யாருன்னா எடுத்து கொடுத்தாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல வர. சரி ஏதோ ஒன்று போனால் போகுது, ஒரு வாய்ப்பு என்னென்ன. பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் இந்த வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, பிரதான கட்டிடத்தின் முன்பாக தொழிலாளர்கள் ஒன்று கூடியிருப்பதாக தங்களுக்கு ஒரு அறிக்கை கிடைத்ததாகவும், அதைத் தொடர்ந்து பெருமிலான வேலை நிறுத்தங்கள் குறித்த அறிக்கைகள் மற்றும் சம்பவங்களை கையாள்வதற்காக அவசரகால குழு உடனடியாக செயல்பட்டதாகவும், தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக உரிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் மனிதவள பொது ஆணையம் அறிவித்திருக்கு. ஏப்ரல் 24ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு விஷயம் அமலுக்கு வருது அப்படின்னு இந்த குவைத் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்கு. அப்படி என்னடா விஷயம்னு கேட்டால், கடலுக்கு போய் நீங்கள் மீன் பிடிக்கலாம், போய் சுற்றியும் பார்க்கலாம். இது எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்கலான்னா அப்படி கிடையாது. அவங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் போய் சுற்றி பார்க்கலாம். இதுக்கும் டைமிங் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இது அமலுக்கு வருது அப்படின்ட்டு அபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸே தான் தொடரும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த ஸ்கூலில் போய் படிக்கிற எதுவும் வரல, இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸே தான் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கான வேலையே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான தகவலும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருது பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.